பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். பல உழவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் விரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படத்திரடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த ஜோலியும் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்கிறேன். வந்தாரே ஒரு ஆந்திரா கல்தி, என்னுடைய புத்தூர் என் மகன் பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவுக்கு போட்ட ஆடையை நான் அவுக்காம வச்சுறேன். இருப்பா, நான் அப்பனா நீ அப்பனா? நான் தான். நீ வேஷத்தில் வேணா ஜாமியாரா இருக்கலாம். நான் வாங்கி கொடுத்த பொறிவுண்டல்னால தான் நீ இவ்வளோ தூரத்துக்கு பாடுற. என்னடா அப்படியே உட்காண்டிலாம் பசு கிடைக்காத மாதிரி உங்களை வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் ஜலப்புடேன். ஏய், வள்ளிக்கிழமை நாடகம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்கு மிஸ்டர் தலை சாஞ்ச முண்டை அண்ணே, இன்னும் ரொம்ப தொங்கி போய் அண்ணேன்னு வர டைலாக்கே இல்லையாடா. வள்ளிக்கிழமை நாடகம் என்றால் என்ன? அதான் கேட்குறேன் என்னன்னு. பள்ளிதம நாடகத்திலே தர்க்கம் என்று ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்தவர் யார் என்றால், நாடக உலகத்திலே மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த என் தாத்தா பரிச்சூர் பழனியப்பன். ஒரு வழியும் கைதட்டல, உள்ள வருது நல்லது. பரவாயில்ல, நிக்கிறேன். அண்ணா அவர் செத்து போயிட்டாருண்ணே. இன்னும் வசனத்தையும் முடிக்கல, கொண்டுட்டியாப்பா? செத்துட்டாருண்ணே. இரு கொஞ்சம் ஆள் வரட்டா, அப்புறம் தூக்குவோம். சரி சரி. புதுக்கோட்டை முத்தப்பா அவரும் செத்து போயிட்டாருண்ணே. இருப்பா, இப்பத்தானே அலசி வைக்கிறேன். குழுவாட்டுறதுக்குள்ளே கொண்டுட்டு. அள்ளிநகர ஆதிநாராயணே ஐயா, அவரும் செத்து போயிட்டாருயா. தம்பி, இந்த ஊருக்கு நாடத்துக்கு வந்தே கேதம் சொல்ல வந்தேன். இங்க வாங்க, மண்டு போடுங்க வாடா. என் கூட பாடி இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் போய்கிட்டு இருக்கார் எங்க அண்ணன் கோதாமங்கலம் முத்துச்சிருப்பி. என் கூட நடித்து நாங்கள் எத்தனாயிரம் மேடை, எங்கள் அண்ணன் நான். இன்னைக்கு முத்துச்சிருப்பி ஃபோன் அடித்தா நான் அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், ஹாங்காங்கில் இருக்குன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறேன். நான் இன்னும் அந்த கருவை தாண்ட முடியலை. காரணம், வலது பக்கம் சனியை உட்காந்துருக்கேன். சாரி ப்ரோ, உங்களை காட்டுது முள்ளு, உங்களை காட்டுது. பேட்டரியை மாற்றுறது நல்லது. சொல்லிட்டு போகிறேன், பிடிச்சிக்கிறேன் சம்பளத்தில். சரிடா. கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார். வேற தமிழ் சிவமணி மாதிரி போட்டாங்க. என்னத்த கலட்டுறது நல்லது. நீ வீட்டுக்கு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போத்தா, நீ என்ன இப்படி படுத்து குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி. மருதமணி அக்காவா ஆத்தா? சாமி வரவே நான் சொன்னது யாரா? வாங்க சாமி. ஷேவிங் பண்ண காசு இல்லையா? எவ்வளவு வருத்தம் அதெல்லாம். நாடிடும் ஜோதி எல்லோரும்
இடமே சமரசம் கொள்ளாமோ இடமே ஐப்பசி புருஷனம் ஒரு முடிவோட எங்கே சரி நீ யாரு அப்படிங்கிறத வந்து நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டாரு உங்கள்கிட்ட? ஐயா ஐயா கிணத்து மீன் பிடிக்கிற ஆள் மாதிரி இப்படி இப்போ கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிக்கிறேன் பேசாம. போடா பெட்டிக்கார சாமி ஒரு ஆளு கேள்வி கேட்கணும்னா நடிக்கக்கூடிய நடிகர்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும். அதான் உண்மை. ஆமாம் சார். யாரு கேள்வி கேட்டா? பள்ளிக்கிற நாடகம்னா என்னன்னு யார்கிட்ட கேட்டாரு? உங்களோட தான் கேட்டாரு. ஆமா. வள்ளிகிரமண நாடகம்னா சங்கரதாஸ் சாமி எழுதிய நாடகத்துல வள்ளிகிரமண நாடகம் எத்தனாவது நாடகம் சொல்லியா? இந்த ஊருக்கு ரூட் எப்படி வந்தா அதை சொல்லு. அது தெரியாம முண்டை என்கிட்ட வந்து கேட்க சாமியார் தான். அட ஈரமுண்டை நான் நேற்று போற ஊரை மறந்து விட்டு அன்னைக்கு மேலப்பட்டுக்கு போறதுக்கு பதிலாக அறந்தாங்கி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஆண்டா அறந்தாங்கி போனவன் தான் மேலே போட்டு போக முடியும். ஈரமுண்டை சரி விடு, தூக்கத்தில் இருக்கேன்னு செக் பண்ணு. அறந்தாங்கி எத்தனை நாடகங்கள் எத்தனாவது நாடகங்கள் எழுதினாலும் இன்னைக்கு எத்தனை கதை நாடகங்கள் இருந்தாலும் மக்கள் மனதில் நின்ற நாடகம் வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் கை தட்டலாம். யூடியூப் எடுக்கிற ஆளை சப்போர்ட் பண்ணலைன்னா என்னப்பா உங்களை நம்பித்தான பயிர். ஆக சங்கரதாஸ் சாமி எழுதிய நாடகத்துல முதல் நாடகம் என்ன நாடகம்? அவர் எதை முதல்னு எழுதினாரோ அவன். இது என்ன நீ என்ன நீ பெரிய பிரச்சனை. பக்கமானத்துக்கு போயிட்டு கேள்வி எடுத்திருக்கிய என்ன அறிவிட்ட வேலை என்னது? குலகாரன் பேசாம நானே பயப்படுவேன். எடுத்துக்கிறதால எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 501 இப்படிக்கு சின்ன மலைப்பட்டி ஓட்டுநர் எம் சங்கர் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. இதுக்காக கைதட்டு. அதனை தொடர்ந்து எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 505 ரூபா கூட. மேலும் சிறு சிறு உதவி செய்யும் மூலம் தொடரும் இப்படிக்கு சின்ன மலைப்பட்டி ஓட்டுநர் என் தங்கராஜ் அண்ணே, 2 அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஏன்னா ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே என்னையை பொறுத்தளவு நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு அருள் கொடுக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பை நான் பார்க்குறேன். கருப்பை எப்படி நம்மளை காக்குதோ அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இந்த மக்களை பூரா பத்திரமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரே உறவுகள் என்றால் ஓட்டுநர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. சங்கர் அண்ணனுக்கும் தங்கராஜ் அண்ணனுக்கு நன்றி. இன்னொரு 500 ரூபா உடனே பெட்ரோல் விலையை கூட்டிவிட்டேன். சரி இந்த யாரு அந்த அறிவு வந்த தெரியலையே பார்த்தேன். யாரும் சமீபத்துல சின்ன பிள்ளைகிட்ட பொறி உருண்டை திண்ட கேஸ்ல உள்ளவனார்ல, மிகப்பெரிய கேஸ்ல அது பேசக்கூடாது. சரி இந்த இடத்துக்கு என்னைய பேச வேணாம் சொல்லிட்டு நீ அடுப்பு வச்சுக்கிருக்க. நீங்க சொல்லுங்க. அதான் கேட்கிறேன். நீ யாரு அப்படிங்கிறத நான் அப்புறம் கேட்கிறேன். சங்கரதாஸ் சாமி எழுதிய நாடகத்துல முட்டாவே யாரா 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 நீ யாரா நீ தெரியலையா? என்ன நக்கல் பண்றியா? யாரு யாரு கேட்டேன். யாரு யாரு ஏய் சாப்பிட்டியான்னு கேட்டோம்னா ஒண்ணு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னு யாருன்னு தெரியலையா? யார் கண்ணு நல்லா உருவம் தெரியுதியா? பெயர் நம்ம இருக்கா இல்லையா? நாமோதயம். நாம கோபத்தை ஆணி அடிச்சு இறக்குறாரு. நாம உதயம் என்னவோ மனிதனோ நீ இல்ல சாதா உண்மை. சாமியாரா அவன் பேசிக்கிட்டாருங்க அண்ணன். இருங்க நீங்க ஒரு நிமிடம் நீங்க இருங்க. இங்க வா. எனக்கு 3 நிமிடம். உனக்கு தான் இன்னைக்கு வேலையே. உனக்கு தான் இன்னைக்கு வேலையே. அதாவது வந்தோடனே சொல்லிட்டாரு மருதமணியை வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு நிக்க வைங்க. கேள்வியா? கேள்வி. ஆமா
கேட்டு பாரு கேட்டு பாரு கேட்டு பாரு கேட்டு 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 எதை கேட்டாலும் பதில் சொல்லிடுவேன். மீசையில கம்பி நழுவுது. ஏய், இங்க வாயா. ஏய், நீ இங்க வாயா. என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதத்தானே. சரி, ராமாயணம் தெரியுமா அந்த ஆளுக்கு? தெரியும். மகாபாரதம் தெரியுமா? தெரியும். ராமாயணத்தை எழுதியது யாரு? பேனா பென்சில். ஏய், ராமாயணம் உண்டான காலம் எந்த காலம், எந்த யுகம்? ராமாயணம் உண்டான காலம் எந்த காலம்? வலது காலம். அது காலம். என்ன காலம்ன்றாரு? என்ன காலம்? காலம் என்ன காலம் கேட்கலையா? என்ன காலம், எந்த யுகம்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கிரீடா, ஏய், துபாரா, ஏய், கலியுகா. ஏய், என்ன ஏய் ஏதாவது ஒத்துக்கையா? ஏதாவது ஒத்துக்க. இத்தனை சொல்றேன், ஒத்துக்க மாட்டியா? ஏய், காலையில தமிழ் தர மாட்டேன் போறா. ஐயோ, நான் பேசுறேன். ஒத்துக்கலன்னா அவன் தமிழை வாங்க நான் மாட்டான். ஏத்துக்கிட்டேன். ஒத்துக்க. நான் யுகத்தை நான் வந்த உடனே சொல்லிட்டேன். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு சரி. சொல்லிட்டேன். கிரேதாயுகத்துல என்ன நடந்தது? அரிச்சந்திர புராணம். புராணம். திரேதாயுகத்துல என்ன நடந்தது? ராமாயணம். அப்ப ஏன் சொல்லல? என்ன சொல்லுவாங்களே, ஏன் ஒத்துக்கிறீங்க? ஏன் சாமி? ஏடா, ஏன்? ஏடா, அந்த யுகத்தை தவிர மத்த எல்லா யுகத்தையும் சொல்லுவாங்களே, சொல்லுவீங்களா? ராமாயணம், மகாபாரதம், 10 பாட்டு, 8 பாட்டு, 8 ஏய். பாட்டு, 2400 பாட்டு என் தலையில ஏற்றி வச்சிருக்கேன். ஏய். நான் தான் டக்கு டக்கு டக்குன்னு பாட்டு காமிக்கிறது. என்ன? ஏய், 10 பாட்டு 8 தொகையா? மீச நல்ல கம்பி தெரியுது. 8 தொகை இல்லைன்னா 10 தொகை ஒத்துக்கிற சரி, மாட்டேங்குது. கிருதயுகத்துக்கு எத்தனை வருஷம் சொல்லு? கொடுத்தாலும் இருப்பீங்க இருக்கேன். பெரிய கருத்துவம் உங்களுக்கு. ஏய், கிருதயுகத்துக்கு எத்தனை வருஷம்? ஏய், கருத்துக்குமார் நடிச்ச படம். என்னது? ஏயா? ஏயா கேட்கலையா? கிருதயுகத்துக்கு எத்தனை வருஷம்? அங்க அங்க என்னடா அப்படியே மாற்றி விட்ட? என்ன கேட்டீங்க? கிருதயுகத்துக்கு எத்தனை ஆண்டு காலம்? கிரு என்றால் எச்சப்பு வகை ஒரு விதமான மாடுகள். கிரு மாடு என்றால் மிஷின்ல வைத்து கறந்தால் 60-70 லிட்டர் டெல்டாவுக்கு. அந்த பாலுல சத்து இருக்காது. நாட்டு பால் ஒரு 100 மில்லி கொடுத்தாலும் சத்து நல்லா இருக்கும். நீங்க நல்லா பெருசாயிருவீங்க. குறவு மீன் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இங்க வா. சரி, அந்த கலையை விட்டுரு. அதை நான் வள்ளிக்கிட்ட பேசிக்கிறேன். இருங்க, என்ன சொல்ல என்ன சொல்ல வர்றேன்ல சாமி? சொல்லியா? ஏன்டா நீங்க சொல்ற பதிலே சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம்ல. எப்ப ஏன்னா சொல்லுவ? நீங்க குறுக்க பேசக்கூடாது. எப்ப நாளைக்கு குறுக்க சொல்லுவா? பேசாதீங்க. பேச மாட்டேன். குறுக்க பேசக்கூடாது. உங்க கேள்விக்கு பதில். உங்க ஏன்? கொஸ்டினுக்கு நாங்க ஓ, மீச நல்ல கம்பி ஏன் தெரியுது. உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? இருங்க, என்ன கேட்டீங்க? கிருதயுகத்துக்கு எத்தனை வருஷம்னு கேட்டேன். கிருதயம், இருதயம், நுரையீரல், கல்லீரல், செவரொட்டி, செவரொட்டி. குடல். ஒண்ணு 150 ரூபா 4 செவரொட்டி கிடைக்குமா? சாமி பதில் சொல்லவா வேணாமா? நான் பேசவே இல்லையா? சரி, அதற்கிட்ட ஒண்ணுல ஒண்ணு நடந்து வரும். சரி, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் சரி, அதோட போய் பெறங்கட்டி வச்சு புரியும். உன் தம்பி வந்து மாட்டை பத்தி பேசினாப்ல சொன்னார்ல. மாடு மாடு சொன்னாப்ல. மாட்ட சொன்னானா? எயிட்டாப்ல என்ன ஆலயம் இருக்கு? எது? விநாயகருக்கு விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்காரு. அங்க விநாயகர் பெருமானுக்கு வந்து எதை போடுவோம்? மாலையா? எருக்கலம்பு. ஒண்ணு. அடுத்து அருகம்புல். அருகம்புல். மாடு திக்கக்கூடிய ஒரு புல்ல, அருகம்புல்ல விநாயகர் பெருமானுக்கு படைக்கிற ஆளு எதுக்கு? அவரு திம்பாருன்றதே. ஏய், நான் சொல்லுவேன். என்னடா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறியா? என்னண்ணே சொல்ல மாட்டேன். என்ன சொன்னா நீங்க கேட்டது? இல்ல சரி சொல்லுங்க. விநாயகர் பெருமான் பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடங்கு. ஏய், ஏய். எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பத்திரிகை அடித்தாலும் ஊனா போட்டுத்தான் துவங்க வேண்டும். ஆமா, இவன் முதல்ல ஊனா போடு. சொல்ல விடு. என்ன சொல்லு 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 சொல்லு. மாடுகள் உண்ணக்கூடிய அருகம்புல். என்னது? அருகம்புல். 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 அதை ஏன் விநாயகர்களுக்கு மாணவராக தொடுக்கிறார்கள்? நல்ல கொஸ்டின் தான். நல்ல கேள்விதான். நல்ல கேள்விதான்டா. சொல்ல நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. மாடு திம்பது அர்கம்புல்,
விநாயகருக்கு போடக்கூடியது அருகம்புல் மாலை. ஏன் அருகம்புல் மாலை போடுறாங்கன்னா அதுதான் விலை கம்மி. விலையே இல்ல, நம்ம ஆடி போனோமா வரப்புல அறுத்து வந்தோமா முடிஞ்சோமா போட்டோமான்றதுக்காக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அருகம்புல் மாலை அருகம்புல் மாலை எருக்கல மாலை ஏன் போடுறாங்க? நம்ம ஆடு ரோட்ல அந்த ஆடு பூத்து குழுமா நம்ம ஆடு போயிட்டு வந்து கெட்டி ஒரு நூல்ல ஓத்து போட்டுறோம். அதுக்கிட்ட அருகம்புல் அருகம்புல் எருக்கலப்பு எருக்கலப்பு இதெல்லாம் சரி இருக்கட்டு. சரியா? இங்க வா. சரி இல்லையா? சரின்னு ஆமோதிக்கிறேன். ஆக அதாவது அருகம்புல்ல போடுறாங்க. ஆமா. இப்போ வந்து சாணத்திலையோ மஞ்சள்லையோ எதுலையோ பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறப்ப அதுல என்ன சொருகணும்? அருகம்புல். எத்தனை சொருகணும் சொல்லு? 3. ஏய் ஏய் கிடையாது, பி. என்னடா எத்தனை புல்லு சொருகணும்? எத்தனை புல்லு பிடிக்கிட்டு வந்தாங்களோ அத்தனை புல்லு சொருகணும். எத்தனை புல்லு பிடிக்கிட்டு வருவாங்க? அது புடுங்க நாள்கிட்ட போய் கிடையாது. என்னடா நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் விநாயகருக்கு ஒரு சாணத்தை பிடித்து மஞ்சளை பிடித்து அருகம்புல் சொருகிறார் என்றால் சக்தி மசாலையிலே சொருகலாம். விலை கூட. என்ன மஞ்சள்ல சொருகலாம் என்று சொல்றான். சரி மஞ்சள்ல சொருகுறிய மாட்டு சாணத்திலே சொருகலாம். ஏன் கோமாதா எங்கள் குலமாதா மனிதனோட கழிவை யாராவது பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்திருக்காங்க. எங்க கர்ஜின் லாங்னு ஒருத்தன். என்னண்ணே? அவர் இல்ல அவரு தேச பூசு. என்னடா ஒருத்தர் இருக்கும்போது தேச பூசுண்டு ஒருத்தர் இருக்கக்கூடாது. இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேள்வி பூரா பதில் சொல்லிருக்கோமே. எங்க எத்தனை மக்கள் பதில் சொன்னமா சொல்லலையா? உங்களோட தீர்ப்பு கிடைக்கலையா? ஒரு நியாயம் இல்லையா? கைது கிடைக்காதா? நீங்க போகலாம். நீங்க போகலாம். சம்பளம் செத்து போச்சு எங்களுக்கு. நீங்க தீர்ப்பு சொல்லியாச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. இன்னும் திருப்பி ஏன் வாங்கட்டா? சுப்ரீம் நாளைக்கு இருக்க ஒரு பார்க்கணும். இன்னைக்கு ஹைகோர்ட்ல முடிஞ்சு இந்த தீர்ப்பு தப்புன்னு சொன்னீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போய் அப்ப பொய்யா பணத்தை கொண்டு பொய்யாயா பொய்யா. அண்ணே மீச நல்லா கம்பி தெரியுதா? ஏங்க என்னங்க நான் புராணத்தை பேசிக்கிறேன். ஏன் புத்தகம் கேட்கிறேன்? இரியா ஏன் புத்தகம் கேட்கிறேன்? நார்ம மகளிர்ஜா பிறந்துக்கிட்டு ஏன் புத்தகம் கேட்கிறேன்? சரி முதல்ல பிச்சை எடுத்தது யாரு அதை சொல்லு. முதல்ல நீ எடுத்தா அப்புறம் நாங்க எடுத்தா? என்னங்க ஒரு புராணத்தை பேசிக்கிறேன், எனக்கு இதாக பண்றீங்க. அந்த ஆளு ஏதோ சொல்லியிருக்கா. புராணம் கேட்டு இந்த மக்கள் செல்லிலே கேட்கலாம். ஆனா மக்களுடைய கவலையை போக்குறதுனாலதான் எங்களை மாதிரி கோமாளிகளை நாடகத்துக்கு போடுறாங்க. 250 கோடி 300 கோடி பணம் போட்டு எடுக்கக்கூடிய திரைப்படத்திலையும் ஒரு நகைச்சுவை நடிகர் ஏன் இருக்கிறார் என்றால் அந்த படத்தை தொய்விடாமல் சிரிப்பை காமித்து கொண்டு வருவதனாலதான் நாடகத்திலையும் கோமாளி, திரைப்படத்திலும் நகைச்சுவை நடிகர். உங்களை போன்ற அறிவு சார்ந்தவர்கள் நீங்க போட்டிருக்க வேஷம் மகாமுனி நாரதர் வேஷம். அந்த வேஷத்துக்கு என்ன ஒரு மதிப்புனா கானத்துக்கும் பாட்டுக்கும் சொந்தக்காரர் நீங்களே. புராணத்தை கேள்வி கேட்டு மக்களுக்கு புத்திய சொல்வதை நீங்களே கோமாளித்தனம் பண்ணி சிரிக்க வைக்க வேண்டும் என்ற இருவர் கடமை. வாழ்த்துக்களை அன்பு மகனே, உன் பயணி தொடரட்டும். அது மட்டும் இல்ல, நாங்க இது மட்டுமா, நாங்க முனையூர் மட்டுமா வந்திருக்கோம். எத்தனை கிராமம் போகும்? காரியாபட்டி, கல்லுப்பட்டி, கருப்பப்பட்டி, அத்தப்பட்டி, பித்தமட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, தென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தூர்மட்டி, அரசவட்டி, எர்ராமட்டி, சவடமட்டி, வளையவட்டி, கொள்ளூர்மட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உத்திரமட்டி, மங்கமட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதிப்பட்டியாது புழுதிப்பட்டியா என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்தில் நான் பயந்து மிரண்டுவேன். அது மட்டும் இல்ல, சாதாரணமா நீங்க வந்து கோமாளி அப்படின்னு சாதாரணமா சொல்லக்கூடாது. சாதாரணமா கோமாளின்னு சொல்லவே கூடாது. நாங்கள் தான் விளக்க வேண்டும். என்ன காரணம்? மகாவிஷ்ணுவோட அவதாரம் என்ன தெரியுமா? கோமாளி வேஷம். கோமாளி வேஷம். கோமாளியாக இருந்தது யாரு? என்னுடைய பாட்டனோட மகாவிஷ்ணு. நீங்க சாதாரணப்பட்ட வேஷம் சொல்லாதீங்க. எப்போதுமே எந்த மேடையிலும் இனிமே சொல்லாதீங்க. மிகப்பெரிய வேஷமே நீங்க தான். நானா அதுக்கு அப்புறம் தான், மகாவிஷ்ணுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் தான் நாரதரே தவிர நாரதருக்கு முன்னாடி வந்து மகாவிஷ்ணு கிடையாது. உண்மையா இல்லையா? உண்மை. உண்மைதானே? அப்ப மகாவிஷ்ணுவே கோமாளி வேஷம் போட்டுருக்காரு. அப்ப நீங்க தான் பெரிய ஆளு, நான் ஒன்றும் பெரிய ஆளு. சரியா?
நன்றி. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் மேடையிலே வளர்த்து விடணும், அவனை உயர்த்தி பேச வேண்டும் எண்ணம் எல்லா தகப்பனுக்கும் உண்டு, நான் எனக்கு உண்டு. இருந்தாலும் நீங்கள் அதாவது பிள்ளைய வந்து ஏணியில ஏற்றியாக விடணும், இறக்கி விட மாட்டாங்க யாருமே. நீங்கள் இந்நேரம் வரைக்கும் ஏற்றி தான் விட்டுருக்கீங்க. எங்கே போனாலும் என்னை கேட்குறாங்க, ராதாகிருஷ்ணன் நடித்தவரா, எம்ஜிஆரோட நடித்தவரா அப்படின்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு பேர் வந்து வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். அதனால எனக்கு ரொம்ப நான் தான் நன்றி கடணும், நான் தான் நன்றி தெரிவிக்கிறேன். கூட்டி விடவா? அதனால நான் கேள்வி கேட்காம விட மாட்டேன். சொல்றா இல்லையா இல்லையா? காலையில விடியுது, விடிய காலையில வாச என்ன தெளிப்பாங்க? தண்ணி. தண்ணியா இல்ல சாணம். சாணம் தெளிக்கலாம், தண்ணி தெளிக்கலாம். சாணி தெளிக்கிறார். ஆமா, சாணி தெளிக்கிறார். ஒரு மனுஷனோட சாணத்தை தெளிக்க முடியாது. சாணியை தெளிக்கிறாங்க. ஏன் அப்ப மாட்டு சாணம் மட்டும் நாராதா? மாட்டு சாணத்திலே மருத்துவ குணம் உண்டு. மகாலட்சுமிப்பட்டவள் உள்ள வருவதற்கு கோமாவதாவில் தான் இருப்பாள், குடியிருப்பாளாம் மகாலட்சுமி. 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிமார்களும் பசுமாட்டினுள் அடக்கம். உண்மை. கோடி ரூபாய் காசு கொடுத்து வீடு கட்டினானு கோமாதா முதல்ல யாரு போவா? கோமாதா. அவனுடைய கன்று முதல்ல கொத்தனார் போவார். யாரா அவன்? கூத்துல கோமாளி மாதிரி கோமாளி ₹1 கோடி ஓட்டுட்டு வீடு கட்டுறாங்க. அந்த அறிவு முள்ளு அதுக்குள்ள கருவண்டிக்கார போவாரு. முதல்ல கொத்தனாரும் சித்தாலும் தொங்காசு. சரி, இந்த அருகம்புல்லு கேட்டேன், சொல்லவே இல்லை. ஐயா, அருகம்புல்லு மாடு தின்றுச்சு, அந்த சாணி எடுத்து வச்சிருக்கேன், வேணா வாங்கிட்டு போ. என்னன்னு ஆழ முழுது போல் ஊன்றி அருகம் புல் போல் வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அனலாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரை. ஏன்னா பதில் சொல்லலைனாக்க நாகதருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. தெரியும். தெரியாம என்னையா இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? இருந்தாலும் நான் சொல்லிடுறையா. அப்ப நீ இத்தனை நாள் இப்ப இவ்வளவு வர கேள்வி கேட்ட கேள்வி கூட உங்களுக்கு தெரியாம எங்கிட்ட கேட்டீங்களா? சரியா போச்சு. சொல்லிடுறையா, சொல்லிடுறேன். என்ன காரணம்னா அனலாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வந்து நேற்று சொன்னீங்க தானே? அதானே நேற்று சொன்னீங்கல்ல? அதான் அப்புறம் என்ன எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமே, அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சு சரி இருக்கிறேன். காலம் காரிய கேடு என்ன கூந்தலுக்காக வந்தியா? மசுரன்றாங்க. என்ன வேணாலும் பேசுங்க, மசுரை மட்டும் பேசவே பேசாதீங்க. வண்டி நேரம் விட்டு அப்படி வாப்பா, அப்படி வா. தமிழ் நிகழ்வு தான் தெரியுமா? நம்மள்கிட்ட அதை நேரம் வர சொல்றேன். யோ, தமிழ் நிகழ்வு தான் தெரியுமா? மசுரை மட்டும் நிலம நினைக்கிறீங்க. ஏன் அதுல என்ன பெருமை இருக்கு? உலகத்திலேயே மண்ணு திங்காத பொருள் சொன்னா மசுரை தான் சொல்லிருக்க. எப்படி திங்காம என்ன அறிவா பேசுறேன்? திங்காதுமா, மண்ணு 1000 வருடம் ஆனாலும் போட்டு மண்ணுக்குள்ள மூடும் இந்த மசுரமானிக்கே இருக்கும். அதுல இந்த மதுருக்கு எவ்வளவு பெருமைகள் தேடி கொடுத்துருக்காங்க. என்ன பெருமை இருக்கு? அப்படி குதிரை கொடுத்த சாமிக்கே மதுரை தான் கொடுத்து. ஏன் கையை வெட்டி கொடுக்க முடியானே? முளைக்காத, காலை வெட்டி கொடுக்க முடியானே? எதுவுமே முளைக்காது. எதை காலை வார்த்தை கொடுத்தா கூட முளைக்காது, அது அப்படியே ஒத்தமா போயிடும். சரி, ஆனா அந்த மதுரை வெட்ட 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 திருப்பி திருப்பி முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதே உதிரை கொடுத்த தமிழ் மதுரை கொடுத்துருக்காங்க. அப்படியா? அதுல இந்த மதுரைக்கு எவ்வளவு பெயர்கள். என்ன பேர் இருக்கு? சிகைன்னு ஒரு பேர் இருக்கு, முடின்னு பேர் இருக்கு, மதுரை இருக்கு. உனக்கு தெரியுமா? இது வந்து ரொம்ப இதா பேசாத. ஏதா பேசுறேன்? மயிர்னா முடிஞ்சு வச்சு, அப்புறம் மயிருக்கு பல பேர்கள்னா இது என்ன என்ன பேருக்கு? அப்படி எல்லாத்துக்கும் ஒரே மதுரா? அப்புறம் ஏன் மதுரை? எல்லாத்துக்கும் ஒரே மதுரான்னு. ஏன் மதுரைனா மண்டையில இருந்தா மண்ட மசுரு. அது 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 மண்டையில இருந்தா மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டை அவங்க போயிட்டா காசு வராதியா? மண்டமுடி. மண்ட மசுரு தமிழ் அகராதி. தமிழ் அகராதி. நீ கையில நீதான் சரியா பேசுற. மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. மண்ட மசுரு. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு சாமி. எப்படி? மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. எப்படா கேப்ப? பூர்வத்துல இருந்தா பூர்வ மசுரு. ஆஹா, அது மசுருது. வீசில இருந்தா மீச மசுரு. ஆஹா, தாடி மசுரு. நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசுரு.
என்னடா சொல்ல வர்ற? நெஞ்சில இருந்தா நெஞ்சு மிதிரு. அண்ணா நம்ம அண்ணன் சொல்ல வருதுண்ணே. சரி அவர்கிட்ட நீங்க யாரு? என் பேரு வீரத்தேவன். அவர் பேரு? எங்க அண்ணன் கிள்ளி வளவன். அப்பா பேரு? நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மோகன். எதுக்காக வந்தீங்க? காவல். யார் யாரு? வள்ளி, தங்கச்சி, இன்னொன்னு அம்மாள். யோ, சும்மா கூட்டு வந்து கெஞ்சி கதறி 3800 சம்பளத்தை கொண்டு வந்து. வள்ளியும் தங்கச்சியும் ஒண்ணுதானயா? வள்ளி அது எனக்கு தங்கச்சின்னு. அப்படியா? சரி, தங்கச்சி பக்கமா இல்ல? நான் தங்க வச்சோல வரேன். யாரு? அது தங்கச்சி. இது தங்க வச்சி கிச்சி. தங்க வச்சு கிச்சி. அவ இங்க கொண்டு விடு. போங்க. இவர் சொன்னதை கவனித்தாயா அண்ணா? மகனே வீரத்தேவா. போடா. இவ்வளவு நேரம் நான் வாங்கின பேரு ஒரு நிமிஷத்துல போச்சேன். ஏன் தம்பி? அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா ஐயோ, இதெல்லாம் கட் பண்ணிருங்கப்பா. கூட்டி விடுன்னா அது இதுக்கு போய் ஏன் இவ்வளவு சமத்தம்? ஏன் தம்பி ஏன் அவ சண்டை போடுறீங்க? கூட்டி விடுனா பேர் இருக்குடா, சிங்கண்ணே இதெல்லாம். இதுல என்ன அதுங்க? அழுப்பு இல்லாத சம்பளம் நான் பாட்டுக்கு உட்காந்து கரூர்ல ஒரு ஆபீஸ் போடுவோம். இந்த பக்கம் என்ன குளித்தலையில் ஒரு ஆபீஸ் போடு. அங்கே டோக்கன் கொடுக்கட்டும். இவர் டீ வாங்கிட்டு வருவார். டீ வாங்கிட்டு வருவார். வேணாம் வந்துடுவாரா? அவர் டோக்கன்ல வரிசையில் வரக்கூடாது. எவ்வளவு ரேட்டு பேசுவேன்? ஆளு தக்கன பேசுவான். இவன மாதிரி ஆள் வந்தா ஒரு 1000 1500 ரூபா. ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். எவ்வளவு பணம்? வந்தா 120 ரூபா. ஏன்? அவங்க பாவம். கண்ணே அண்ணே விளையாமா. ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரம்பியமாகவே தம்மக பாடல நீ பாட. ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரம்பியமாகவே தம்மக பாடல நீ பாட. பிரச்சனை என்ன? இப்படி மூஞ்ச வாட்டிட்டு அடுத்து இந்த மசைக்கு பாடுறா என்ன அவனுக்கு? ஐயா லேசா அந்த இதை இந்த பெட்டிக்கடையை திறந்து சாம்பிராணி வாங்கிட்டு போறேன். தங்கச்சி சி சாமி. அத்தான் நீங்க வாங்க விட்டு வாங்க. சாமி இங்க அங்க போய் இருக்கீங்க. சாமி வாங்க. ஐயோ எத்தா பிரிக்கிட்டாங்க. பிரம்மச்சாரி
இருக்கா என்ன போட்டுக்குவோம் பிடிக்காம இருக்குமா? சாமி இந்தா. அண்ணே வானே போவோம் வாழ்க பெண்களே, வாழ்க. கூட்டு வந்து ஒன்னோட செய்யறேன் அவன் சும்மா வந்தவன்டா இதெல்லாம் தின்னு போடுங்கப்பா, முடிஞ்ச போட்டோ எடுக்க. அவங்க எது கேமரான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுக்கணும். ஐயா அந்த டாய்லெட் ஒரு ரவுண்டு இப்படி அடிச்சு வாழ்க பெண்களே, வாழ்க. ஏழு விளக்கமா தேடுவேன் வாழ்க பெண்களே. வாழ்ந்து போதுமா? மறுபடியும் நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? எங்க இல்ல நீங்க சொல்லுங்களேன் மறுபடியும் நல்லா இருக்கு. கொரோனா குடிக்கிறேன், கொரோனா. சரி இருக்கட்டும். தலைவி வரலாமா? கண்டிப்பா கழிப்போம். பார்த்து போங்க, தூக்கி அந்த பக்கம் தூக்கி போயிட்டு தங்கச்சி மிஸ்டர் வீர